ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோவில் தெப்போற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் பிரகார வலம் வந்த உற்சவர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய பங்குனி திருவிழா கோவர்தன கிரிதாரியாக காட்சி கொடுத்த ஸ்ரீ ராஜகோபாலன். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவில் பங்குனி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற புஷ்ப பல்லாக்கு வைபவம். கரூர் ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி ஆலய மாசி திருத்தேர் மற்றும் தெப்பத் திருவிழா புஷ்ப யாக மகோத்சவத்துடன் நிறைவு. திருச்சி மாவட்டம் உறையூரில் அமைந்திருக்கும் இரண்டாவது திவ்ய தேச கோவிலான ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலில் தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 4ஆம் திருநாளன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்கு சென்று கொட்டு முழங்க தீப்பந்தங்கள் முன்னே செல்ல வெள்ளி தோளுக்கினியானில் உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். நாச்சியாருக்கு தங்க திருக்குடை பிடித்தபடி வெளியே அழைத்து வந்தனர். நாச்சியாருக்கு முத்துக்கள் பதித்த சாய கொண்டை நிறுத்தி நவரத்ன பதக்கங்களோடு பவள மாலை, மாங்காய் ஹாரம் உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிரபந்ததாரர்கள் தாயார் முன்பு பிரபந்தம் சேவித்ததும் தாயாரை சுமந்து கொண்டு பிரகாரங்களை சுற்றி வலம் வந்தனர். பிறகு தெப்ப உற்சவ மண்டபத்தை அடைந்த நாச்சியாருக்கு சிறப்பு பூஜைகளை செய்தனர். சர்வ அலங்காரத்துடன் தெப்ப மண்டபத்தில் அமர்ந்து காட்சி கொடுத்த நாச்சியாருக்கு திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் பங்குனி உற்சவத்தின் 4ஆம் நாளில் சுவாமி கோவர்தன கிரிதாரியாக பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோவில் ராஜகோபுரம் முன்பு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, கோவில் யானை சிங்கம்மா நின்றிருக்க, பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய பல்லாக்கில் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்தருளினார். பாராயணம் நடைபெற்றதும் இசை வாத்தியங்கள் முழங்க உற்சவமூர்த்திக்கு கும்ப தீபம் காட்டப்பட்டது. பின்னர் கோவில் வளாகத்தில் செப்பரத்தில் எழுந்தருடைய உற்சவர் முன்பு கோவர்தனகிரியில் உயிர்களை காக்க படைக்கப்பட்ட 58 வகையான பதார்த்தங்களை வைத்து நிவேதித்தனர். பிறகு கோவில் யானை சிங்கம்மா முன்னே செல்ல கோவர்தனகிரி வாகனத்தில் உற்சவரை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சர்வ அலங்காரத்துடன் காட்சி தந்தபடி அருள்பாலித்த ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு திருமேனி முழுவதும் சந்தனம் சாற்றி பட்டு வஸ்திரம் கட்டி சகல ஆபரணங்களுடன் திருமுடியில் சாய கொண்டையும் வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்துராயும் நிறுத்தி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ராஜகோபாலனை வணங்கி வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோவிலில் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக முப்பெரும் தேவியர்கள் புஷ்ப பல்லாக்கில் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். முன்னதாக கோவில் வளாகத்தில் அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருந்த புஷ்ப பல்லாக்கில் உற்சவர்கள் எழுந்தருளியதும் கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். பல்வேறு வீதிகள் வழியாக உலா வந்த பல்லாக்கை ஸ்ரீ சங்கர மடம் முன்பு நிறுத்தி மடத்தின் சார்பில் ஆரத்தி காட்டப்பட்டது. ஸ்ரீ லட்சுமி, ஸ்ரீ சரஸ்வதி தேவியர்களுடன் உற்சவர் ஸ்ரீ காமாட்சியம்மன் பிறைசூடிய நாயகியாக நின்று அருள் புரிய ஆரத்தி காட்டப்பட்டது. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக புஷ்ப பல்லாக்கில் பவனி வந்த முப்பெரும் தேவியர்களுக்கு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் வேற்று மதத்தினரும் மாலைகள் அணிவித்து மலர்கள் தூவி பன்னீர் தெளித்து வழிபட்டனர். கரூர் தான்தோன்றிமலை ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த மாசி திருத்தேர் மற்றும் தெப்ப உற்சவத்தின் நிறைவாக தாயார் சமேத உற்சவர் பெருமாளுக்கு புஷ்ப யாக மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி வண்ண நறுமண மலர்களை வைத்து பிரத்யேக குண்டம் அமைத்து கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். அர்ச்சகர்கள் திருநாமங்களை கூறியபடி சிம்மாசனத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். வெள்ளி கவசத்துடன் கிரீடங்களும் ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிந்து அபயம் காட்டியபடி காட்சி கொடுத்த தாயார்கள் சமேத பெருமாள் வண்ண நறுமண மலர்கள் நடுவே அழகாக அருள்பாலித்தார். பிறகு ஹோமம் வளர்த்து அர்ச்சனை நிறைவு பெற்றதும் தெய்வங்களுக்கு பல்வேறு தீப ஆரத்திகளுடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு தீர்த்தம் மற்றும் துளசி பிரசாதமாக வழங்கப்பட்டது. சிவகங்கையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் பங்குனி விழாவின் ஒரு பகுதியாக பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு கௌரி விநாயகர் கோவிலில் மூலவர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர
பால் குடங்களை வைத்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். மயில் வாகனத்தின் மேல் உற்சவர் முருகப்பெருமான் எழுந்தருளி முன்னே செல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். நிறைவாக அருள்மிகு குடந்தை வேலாயுத சுவாமி கோவிலை அடைந்ததும் பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் மூலவருக்கு அபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. மன்னார்குடி அருகே மேலவாசலில் அமைந்துள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் ஸ்ரீ வளர்த்தியம்மன் திருக்கோவிலில் புதிய தேர் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி நாதஸ்வர மேள தாளங்கள், பக்தர்கள் தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல புதிய தேரின் வெள்ளோட்டம் துவங்கியது. வண்ண தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் கலசத்தை வைத்து ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக இழுத்துச் சென்றனர். இதையடுத்து அருள்மிகு செல்வ விநாயகர் கோவில் முன்பு நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டதும் பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு ஆலயத்தின் உள்ளே சென்று மூலவருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் தேர் வெள்ளோட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் இருக்கும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளின் தொகுப்பை நாம் இப்போது பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாடு உகந்த விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி மலர் மாலைகள் சூட்டியதும் புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். பிறகு வஸ்திரம் கட்டி அருகம்புல் மற்றும் மலர் மாலைகள் அணிவித்ததும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவர் அருள்மிகு நாடு உகந்த விநாயகருக்கு நடத்தப்பட்ட தீபாராதனையில் பங்கேற்று வழிபட்டனர். தஞ்சையில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி மங்கள வாத்தியங்கள் முழங்க யாகசாலை பூஜைகளை வேத பண்டிதர்கள் சிறப்பாக நடத்தினர். பக்தர்கள் பலவித மூலிகை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து சேர்ப்பித்ததும் வேத மந்திரங்கள் முழங்க அவற்றை குண்டங்களில் இட்டு பூர்ணாகூத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் மூலவர் சன்னதி, பரிவார தெய்வ சன்னதி, விமான கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூரம் காண்பித்ததும் அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பொன்னியம்மன் ஸ்ரீ வலம்புரி விநாயகர் திருக்கோவில் குடமுழுக்கையொட்டி கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் பல வடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதியபடி வேத பண்டிதர்கள் புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே பெரிய கோட்டகம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு பூஜிக்கப்பட்ட கலசத்தை யாகசாலையில் இருந்து சுமந்து வந்த வேத பண்டிதர்கள் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை செப்பு விமான கலசத்திற்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து பலவித முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து மாலை சூட்டி மந்திர உச்சாடனங்களோடு புனித நீரும் ஊற்றப்பட்டது. பின்னர் விமான கலசத்திற்கு வஸ்திரம் கட்டி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திருச்சியில் இருக்கும் அருள்மிகு பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் மகா சம்பிரோக்ஷணத்தை முன்னிட்டு ஆலயத்தின் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு பூர்ணாகூத்தி சமர்ப்பித்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். நிறைவாக தங்க கவச அலங்காரத்துடன்
கோவில் கருவறையில் வடை மாலையும் கிளி மாலையோடு மலர் மாலைகளும் சூடிக்கொண்டு காட்சி கொடுத்த மூலவர் ஆஞ்சநேயருக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே ஆனந்தூர் கிராம பகுதியில் உள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு விநாயகர், ஸ்ரீ கரிய காளியம்மன், அருள்மிகு கொங்கலம்மன், ஸ்ரீ வரதராஜ பெருமாள், அத்தனூர் அம்மன், ஸ்ரீ கருப்பசாமி கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, கோபுர விமான கலசங்களுக்கு வேத பண்டிதர்கள் புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கோவில் கருவறையில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்து மூலவர் அம்மனுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே இலந்தை குளத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு பூரண புஷ்கலாம்பாள் சமேத வீர பெருமாள் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி அருள்மிகு அரிய நாச்சியம்மன் கோவில் நன்னீராட்டு பெருவிழாவையொட்டி கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் தாமரை பீடத்தின் மேல் பிரதான கலசத்தை பிரதிஷ்டை செய்து பல வடிவ குண்டங்களில் அக்னிவார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு பக்தர்கள் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் புடைசூழ கோவிலை சுற்றி வலம் வந்தனர். ஏராளமானோர் தரிசித்தபடி இருக்க, கோபுர விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்ததும் கலச நீரை ஊற்றி சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீரை தெளித்தனர். இதையடுத்து கோவில் கருவறையில் பூரண புஷ்கலாம்பாள் சமேதராக வீற்றிருக்கும் அருள்மிகு வீர பெருமாள் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பண்ண சாமிக்கு கலசாபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு கமலக்கன்னி அம்மன் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் திருக்கோவிலில் குடமுழுக்கையொட்டி கோவில் அருகே பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் பிரதான கலசங்களுடன் பல்வேறு கலசங்களை பிரதிஷ்டை செய்து பல வடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். அம்மன் திருவுருவச் சிலையை விசேஷமாக அலங்கரித்து மேடை மீது கொலுவிருக்க செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மந்திர உச்சாடனங்களோடு குண்டங்களில் பூர்ணாகூதி சமர்ப்பிக்கப்பட்டதும் கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கோவிலில் சயன கோலத்தில் சுதை சிற்ப வடிவமாக அருளும் ஸ்ரீ கமலக்கன்னி அம்மனுக்கும் மூலவருக்கும் புனித நீர் ஊற்றி அனைவர் மீதும் தெளித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவாரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான பக்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். அவர்களைத் தொடர்ந்து நால்வர் பெருமக்களான அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் மற்றும் மாணிக்க வாசகரையும் விசேஷ அலங்காரத்தோடு சப்பரங்களை நிறுத்தியிருந்தனர். நால்வருடன் அதிகார நந்திகேஸ்வரரையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். கணநாதனுக்கும் மற்ற உற்சவ மூர்த்திகளுக்கும் தீபங்கள் காட்டப்பட்டன. பின்னர் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி உலா வந்த உற்சவ மூர்த்திகள் முன்பே பல்வேறு இசை வாத்தியங்களுடன் சிவனடியார்களின் தேவார இசையும் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கும் ஸ்ரீ நரசிம்மமூர்த்திக்கும் ஹோமம் வளர்த்து அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் உற்சவர் ஸ்ரீ யோக நரசிம்மரையும் குழுவிருக்கச் செய்து பஞ்சாமிர்தம், பால், தயிர் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர்.
இதனிடையே யாகசாலையில் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஊற்றி தீபம் காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை சிறப்பு அலங்காரத்துடன் சன்னதியில் குழுவிருக்கச் செய்து ஸ்ரீ நரசிம்ம சுவாமி மற்றும் ஸ்ரீ சக்கரராஜனுக்கு தூபத்துடன் தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து அஷ்டோதர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து நெய்வேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கரூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் தேவியர்கள் சமேத முருகனுக்கு மயில் வாகன சேவை நடைபெற்றது. இதையொட்டி கோவில் வளாகத்தில் வெள்ளி மயில் வாகனத்தின் மீது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. உற்சவ மூர்த்திகளுக்கு வெள்ளி கவசங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து நாம அர்ச்சனை செய்து உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிவகங்கையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஒருசல் வாசகி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்து வண்ண மலர் மாலைகள் கொண்டு விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க கோவில் வளாகத்தில் அமர்ந்திருந்த ஏராளமான பெண்கள் முதலில் மஞ்சளால் விநாயகரை பிடித்து கணபதி பூஜை செய்தனர். பிறகு பஞ்சமுக திருவிளக்குகளில் தீபங்கள் ஏற்றியதும் சங்கல்பம் செய்து கொண்டு திருவிளக்கு பூஜையை துவக்கினர். 108 போற்றி மந்திரங்களை கூறி பக்தி பரவசத்துடன் திருவிளக்குகளுக்கு மஞ்சள், குங்குமம் மற்றும் உதிரிப்பூக்கள் ஆகியவற்றை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் பங்குனி திருவிழாவையொட்டி பூச்சொரிதல் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவையொட்டி கோவிலை வண்ண மலர் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். மூலவர் அருள்மிகு மகா மாரியம்மனுக்கு பல வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரித்திருந்தனர். திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி கொண்டு நறுமண மலர்கள் நடுவே காட்சி கொடுத்த ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு நாம அர்ச்சனை செய்து தீப ஆரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோவில் தெப்போற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் பிரகார வலம் வந்த உற்சவர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய பங்குனி திருவிழா கோவர்தன கிரிதாரியாக காட்சி கொடுத்த ஸ்ரீ ராஜகோபாலன். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவில் பங்குனி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற புஷ்ப பல்லாக்கு வைபவம். கரூர் ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி ஆலய மாசி திருத்தேர் மற்றும் தெப்பத் திருவிழா புஷ்பயாக மகோத்சவத்துடன் நிறைவு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதः சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.